வணக்கம் அன்பர்களே. 2025ஆம் வருஷம் முழுக்க பல சவால்களையும் ஏற்ற இறக்கங்களையும் சந்திச்சு அடுத்த வருஷமாவது நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற மிதுன ராசி நண்பர்களே, கவலைப்படாதீங்க. 2026ஆம் ஆண்டு உங்க வாழ்க்கையில ஒரு பொற்காலமா, ஒரு ராஜயோக ஆண்டா அமைய போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். ஜோதிட கணிப்புகளின்படி இதுவரை நீங்க பட்ட கஷ்டங்கள் மெல்ல மெல்ல விலகி உங்க வாழ்க்கையில ஒரு புத்தும் புதிய அத்தியாயம் தொடங்க போகுது. வானத்துல 2 பெரிய கிரகங்களான குருவும் சனியும் உங்க வாழ்க்கைய பிரகாசமாக்க கைகோக்க போறாங்க. குரு பகவான் எப்படி உங்க பணவரவை அதிகரிக்க போறார், கர்மகாரகனான சனி பகவான் உங்க உழைப்புக்கு எப்படி இரட்டிப்பு பலனை அள்ளித்தர போறார்னு இந்த வீடியோல விளக்கமா பார்க்க போறோம். அதோட நீங்க விரும்பி வணங்குற வேலவன் முருகப்பெருமான் இந்த கிரக நிலைகளுக்கு எப்படி இன்னும் வலு சேர்க்க போறாருங்கிற ஆன்மீக ரகசியத்தையும் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, 2026 உங்களுக்கு என்னவெல்லாம் கொண்டு வர போகுதுன்னு விரிவாக பார்ப்போம். மிதுன ராசி நண்பர்களே, 2026ஆம் ஆண்ட உங்களுக்கு ஒரு சாதகமான வருஷம்னு சொல்றதுக்கு முக்கியமா 2 ஜோதிட காரணங்கள் இருக்கு. ஒன்னு, தனகாரகன் குரு பகவானோட உச்ச நிலை. இன்னொன்னு, கர்மகாரகன் சனியோட பலமான நிலை. இந்த 2 கிரகங்களோட நிலைய நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், இந்த வருஷத்தை எப்படி வெற்றிகரமா மாத்திக்கலான்னு ஒரு தெளிவு கிடைச்சிடும். முதலாவதா குரு பகவான். ஜோதிட கணிப்புகளின்படி ஆண்டின் தொடக்கத்துல குரு பகவான் உங்க ராசியிலேயே, அதாவது முதல் வீட்ல சஞ்சரிப்பார். இது உங்களுக்கு ஒரு மனத்தெளிவையும் நல்ல சிந்தனைகளையும் கொடுக்கும். ஆனா உண்மையான ராஜயோகம் எப்போ ஆரம்பிக்க வாய்ப்பிருக்குன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம்தான். அன்று குரு பகவான் உங்க ராசியிலிருந்து நகர்ந்து 2ஆம் வீடான தனம், வாக்கு, குடும்பஸ்தானம்னு சொல்லப்படுற கடக ராசிக்கு பிரவேசிக்கிறார். கடக ராசிங்கிறது குரு பகவானோட உச்ச வீடு. அதாவது குரு பகவான் தன்னோட முழு பலத்தோட உச்ச சக்தியோட அமரப்போற இடம். தனஸ்தானத்துல தனகாரகனை உச்சம் பெறுவது ஒரு பெரிய நிதி யோகத்தை கொடுக்கும் அமைப்புன்னு ஜோதிடம் சொல்லுது. இது உங்க பணவரவ பல மடங்கு பெருக்க வாய்ப்புள்ளது. அடுத்ததா சனி பகவான். 2026ஆம் ஆண்டு முழுக்க சனி பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்துல, அதாவது மீன ராசியில சஞ்சரிக்கிறார். 10ஆம் வீடுங்கிறது உங்க தொழில், வேலை, கௌரவம், புகழை குறிக்கிற இடம். அந்த இடத்துல உழைப்பை குறிக்கிற சனியே அமர்வது கர்மகாரகன் கர்மஸ்தானத்தில் என்ற ஒரு சிறப்பான அமைப்பை உருவாக்குது. இதோட அர்த்தம், உங்க கடின உழைப்புக்கு இதுவரை கிடைக்காத அங்கீகாரம், பதவி உயர்வு போன்ற பலன்கள் இந்த வருஷம் கிடைக்க வலுவான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதுல ஒரு சின்ன விஷயத்த கவனிக்கணும். ஜோதிட பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் ஜூலை 27 முதல் டிசம்பர் 11, 2026 வரை வக்ரகதியில, அதாவது பின்னோக்கி செல்வார். இந்த நேரத்துல தொழில் சம்பந்தமான பெரிய முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் நிதானம் தேவை. இத உங்க தொழில் பாதைய மறுபரிசீலனை செய்ய ஒரு வாய்ப்பா எடுத்துக்கலாமே தவிர இதை கண்டு பயப்பட தேவையில்லை. இந்த 2 பெரிய கிரகங்களோட கூட்டணியால ஒரு பக்கம் உழைப்புக்கு நல்ல பலன், மறுபக்கம் அந்த உழைப்பால வர்ற பணத்துக்கு வளர்ச்சி என நீங்க தொட்ட காரியங்கள் துளங்க பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஒவ்வொரு துறையிலும் உங்க வாழ்க்கை எப்படி பிரகாசிக்க போகுதுன்னு பாப்போம். 2026ஆம் ஆண்டின் முதல் 5 மாதங்கள்ல செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்க நிதிநிலையில ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. குரு பகவான் உங்க 2ஆம் வீட்டுல உச்சம் பெறுவதால் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கலாம். நீங்க எதிர்பார்க்காத வழிகளிலிருந்து கூட பணம் வரலாம். சம்பள உயர்வு, பதவி உயர்வோடு கூடிய ஊதிய மாற்றம், வியாபாரத்தில் லாபம்னு பண வரவுக்கான புதிய வழிகள் திறக்கக்கூடும். நீண்ட நாட்களாக இருந்த கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையத் தொடங்கும். சொத்து வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற சுப செலவுகள் ஏற்படலாம். தங்கம் அல்லது பங்குச் சந்தையில் சரியான நிபுணர்களின் ஆலோசனையுடன் முதலீடு செய்வது நல்ல லாபத்தை தர வாய்ப்புள்ளது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளால் செலவுகள் வந்தாலும் அதுக்கேத்த வருமானம் வந்துட்டே இருக்கிறதால பெரிய நிதி நெருக்கடி ஏற்படாது. மொத்தத்துல 2026இன் 2ஆம் பாதி உங்க சேமிப்பை உயர்த்தும் ஒரு அற்புதமான காலமாக அமைய வாய்ப்புள்ளது. மிதுன ராசிக்காரங்களே, உங்க ராசிநாதன் புதன் பகவான் அறிவுக்கு அதிபதி. அதுக்கேத்த மாதிரி நீங்க புத்திசாலியாகவும் கடினமாகவும் உழைக்கிறவங்க. ஆனா நம்ம உழைப்புக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு ஒரு வருத்தம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். அந்த வருத்தம் 2026ல தீரப்போகுது.
சனி பகவான் 10ஆம் வீட்டில் இருப்பதால் உங்க உழைப்ப இந்த உலகம் உற்று நோக்கும். வேலை செய்யற இடத்துல உங்க திறமைகள் பிரகாசிக்கும். மேலதிகாரிகளோட பாராட்டை பெறுவீங்க. பதவி உயர்வு, பொறுப்புகள் அதிகரிப்பு போன்ற நல்ல செய்திகள் தேடி வரலாம். வேலை தேடுபவர்களுக்கு அவர்கள் விரும்பிய துறையில நல்ல வேலை கிடைக்க பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு. விற்பனை, மார்க்கெட்டிங், வங்கி, எழுத்து, பத்திரிகை, கணினித்துறை, வக்கீல் தொழில்னு புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தும் துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு உச்சத்தை தொடும் காலமாக இருக்கலாம். ஆனா சனி பகவான் சோம்பேறித்தனத்தை விரும்ப மாட்டார். நீங்க எந்த அளவுக்கு உண்மையா உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பலன்களை அள்ளி கொடுப்பார். வேலை மாற்றத்தை பற்றி யோசிக்கிறவங்க கொஞ்சம் நிதானமா முடிவெடுப்பது நல்லது. இருக்கிற இடத்திலேயே உங்க திறமையை முழுசா வெளிப்படுத்தினா அங்கேயே உங்களுக்கு பெரிய வளர்ச்சி காத்திருக்கு. குரு பகவான் 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தை பார்க்கிறதால குடும்பத்துல இதுவரை இருந்த மனக்கசப்புகள், சண்டைகள் எல்லாம் மாயமாய் மறைந்து அன்பு, பாசம், ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிந்திருந்த உறவினர்கள் கூட மீண்டும் ஒன்று சேர வாய்ப்புள்ளது. உங்க வார்த்தைக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். குடும்பத்துல உங்க ஆலோசனையை எல்லோரும் கேட்பாங்க. தந்தையோட உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படலாம். ஆனா பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. திருமணமாகாத மிதுன ராசி இளைஞர்கள், யுவதிகளுக்கு இது ஒரு பொன்னான காலம். குருவோட பரிபூரண அருளால் நல்ல வரன் அமைந்து திருமணம் கோலாகலமாக நடந்தேற வாய்ப்புகள் அதிகம். காதலிப்பவர்களுக்கு காதல் கைகூடி திருமணத்தில் முடிய நல்ல சூழல் அமையும். காதலில் இருந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்து உறவில் ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும். திருமணமான தம்பதியரிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு மழலை செல்வம் கிடைக்க நல்ல செய்திகள் வரலாம். மொத்தத்துல உங்க இல்லத்துல மங்களகரமான நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்க வாய்ப்புகள் அதிகம். இந்த வீடியோவோட தலைப்பே முருகபக்தரான மிதுன ராசிக்கு 2026 ஒரு பொற்காலம் என்பதுதான். அதுக்கான ஆன்மீக ரகசியம் என்னன்னு இப்ப பாப்போம். மிதுன ராசியோட அதிபதி புதன் பகவான். இவர் அறிவு, புத்திசாலித்தனத்தோட காரகன். முருகப்பெருமானோ ஞானத்தின் வடிவம், ஞான பண்டிதன். உங்க ராசிநாதனுக்கும் நீங்க வணங்குற முருகனுக்கும் இருக்கிற இந்த ஞான தொடர்பு ரொம்பவே முக்கியமானது. ஜோதிட நம்பிக்கைகளின்படி செவ்வாய் பகவான் முருகப்பெருமானோட அம்சமாக கருதப்படுகிறார். செவ்வாய் கிரகங்களின் சேனாதிபதி. அவர் தைரியம், வீரியம், ஆற்றல் ஆகியவற்றுக்கு காரகன். 2026ஆம் வருஷம் குருவோட ஞானபலமும் சனியோட உழைப்புக்கான ஊக்கமும் உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்க முருகப்பெருமான வழிபடுவதன் மூலம் அந்த ஞானத்தையும் உழைப்பையும் சரியான பாதையில் செலுத்த தேவையான தைரியத்தையும் ஆற்றலையும் வேலவன் அருள்வார் என்பது ஒரு நம்பிக்கை. உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் ஒரு வருஷத்துல 3 முறை வக்ரமடைவார், அதாவது பின்னோக்கி செல்வார். ஜோதிட ரீதியாக இந்த காலங்கள்ல நீங்க சில விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோட இருக்கணும். 2026ஆம் ஆண்டிற்கான உத்தேச புதன் வக்ர காலங்கள் பிப்ரவரி 26 முதல் மார்ச் 21 வரை, ஜூன் 29 முதல் ஜூலை 24 வரை, அக்டோபர் 24 முதல் நவம்பர் 13 வரை. இந்த காலகட்டங்கள்ல புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறது, பெரிய முதலீடுகள் சேருது, புதுசா தொழில் தொடங்குறது போன்றவற்றை தள்ளி போடுவது நல்லது. தகவல் தொடர்பில் தாமதங்கள், குழப்பங்கள் வரலாம். இமெயில் அனுப்பும்போதும் ஆவணங்களை கையாளும் போதும் ஒரு முறைக்கு 2 முறை சரிபாருங்க. வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதி காப்பது வெற்றியை தரும். இது தடைகள் நிறைந்த காலம்னு நினைக்க வேண்டாம். மாறா பழைய திட்டங்களை மறுபரிசீலனை செஞ்சு சரி செய்வதற்கான ஒரு வாய்ப்புன்னு நினைச்சுக்கோங்க. 2026ஆம் ஆண்டின் நற்பலன்களை முழுமையா பெறவும் சின்ன சின்ன தடைகளை தாண்டி வரவும் சில எளிய பரிகாரங்கள் இதோ. குரு பலம் பெற வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடவை மாறியும் மஞ்சள் வஸ்திரமும் சாற்றி வழிபடுவது உங்க ஞானத்தையும் பண வரவையும் பெருக்க உதவும். பெரியவர்கள், ஆசிரியர்களோட ஆசிகளை தவறாம வாங்குங்க. சனி பலம் பெற சனிக்கிழமைகளில் உடல் உழைப்பு செய்யும் தொழிலாளர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். கோவிலில் தீபம் ஏற்றுவது உங்கள் தொழில் தடைகளை நீக்க உதவும். உங்கள் இஷ்ட தெய்வம் நம்ம தலைப்புக்கு ஏற்ற மாதிரி செவ்வாய்க்கிழமைகளிலோ அல்லது கிருத்திகை நட்சத்திர நாட்களிலோ பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு போய் அவருக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபடுங்க. ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை தினமும் சொல்வது உங்களுக்கு ஒரு பெரிய மன தைரியத்தையும் ஆற்றலையும் கொடுக்கும். ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவின் உச்ச பலத்தால் உங்கள் நிதி நிலைமையும் ஆண்டு முழுவதும் சனியின் ஆசியால் உங்கள் தொழில் நிலையும் நல்ல உயரத்திற்கு செல்லும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும், உறவுகள் வலுப்படும்,
உங்க புத்திசாலித்தனமும் முருகப்பெருமான் மேல நீங்க வச்சிருக்கிற பக்தியும் சேரும்போது இந்த கிரக நிலைகளோட முழு பலனையும் நீங்க அடைய முடியும் என்பது நம்பிக்கை. நம்பிக்கையோட இந்த ஆண்டை எதிர்கொள்ளுங்க. உங்க உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது. இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலன்களையும் அள்ளித்தரும் ஒரு பொற்காலமாக அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள்ல இருக்கிற மற்ற மிதுன ராசிக்காரர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.